நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் பணியில் தொடர டெட் தேர்வு எழுதி தகுதி பெறுவது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெறவும் டெட் தேர்வில் தகுதி பெறுவது அவசியம் என்றும் உத்தரவு. ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற டெட் தேர்வில் தகுதி பெற்றே ஆக வேண்டும். உச்சநீதிமன்ற நீதிபதி திபாங்கர் தத்தா அமர்வு திட்டவட்ட ஆணை. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் ஆசிரியர் பணியில் இருந்து வெளியேறலாம் என உச்சநீதிமன்றம் காட்டம். இறுதி சலுகைகளுடன் கட்டாய ஓய்வு பெற்றுக் கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் திட்டவட்டம். பகல்காமில் 26 சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்ற கொடூர சம்பவத்திற்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கண்டனம். தாக்குதலை நடத்தியவர்கள், அதற்கு உதவியவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என கூட்டு பிரகடனம். ஷாங்காய் மாநாட்டில் பங்கேற்ற இந்திய பிரதமர், சீன அதிபர், ரஷ்ய அதிபர் ஆகியோர் வெகு இயல்பாக நட்பு பாராட்டிய காட்சிகள். ஒருவருக்கொருவர் கைகுலுக்கியும் ஆற தழுவியும் சிரித்தபடி பேசிக்கொண்டும் அளவலாவினர். சீனாவின் தியான்ஜின் நகரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் ஒரே காரில் பயணம். உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்திற்கு ஒன்றாக சென்றனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு மேடையில் பாகிஸ்தான் பிரதமரை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்துச் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பேசிக்கொண்டே நடந்து சென்ற வீடியோ காட்சி வெளியானது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய போது அறை ஒன்றில் சென்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அமர்ந்து கொண்டார். பகல்காம் தாக்குதல் உள்ளிட்ட பாகிஸ்தானின் பயங்கரவாத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்திய போது எதிர்கொள்ள முடியாமல் நழுவியதாக தகவல். சர்வதேச சமூகத்தின் அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ள பயங்கரவாதத்தை அனைவரும் ஒன்றுபட்டு வேரறுக்க வேண்டும். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. 4 தசாப்தங்களாக தீவிரவாத நடவடிக்கைகளால் இந்தியா பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை சில நாடுகள் பகிரங்கமாகவே ஆதரிப்பதாக ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாகிஸ்தான் மீது சாடல். கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான் அதிபர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. ஆர்மேனியா, எகிப்து, வியட்நாம், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளின் பிரதமர்களுடனும் பேச்சுவார்த்தை. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 10,000-ஐ நெருங்கியது. ஒரு சவரன் 680 ரூபாய் உயர்ந்து 77,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னேறி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு அழைப்பு. ஜெர்மனியில் அயலக தமிழர்கள் ஏற்பாடு செய்திருந்த தமிழ் கனவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக தமது அரசு மேற்கொண்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டு பேச்சு. விடுதலை போராட்ட வீரர் பூலித்தேவரின் உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை. பூலித்தேவரின் 310வது பிறந்த நாளையொட்டி மரியாதை செலுத்தினார். மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் சொத்து வரி மோசடி வழக்கில் மேலும் 2 பேர் கைது. அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை பயன்படுத்தி வரி முறைகேட்டில் ஈடுபட்டதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. ஓசூர் அருகே புலம்பெயர் தொழிலாளியின் 3 வயது மகனை கடித்து குதறிய தெருநாய். முகம் மற்றும் கையில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. கோவை காளப்பட்டி மண்டல பாஜக துணைத் தலைவர் அஜய் என்பவருக்கு அரிவாள் வெட்டு. கையில் வெட்டிவிட்டு தப்பிய மர்ம கும்பலுக்கு போலீசார் வலை. சென்னை டீ கடைகளில் டீ காஃபி விலை உயர்வு அமலுக்கு வந்தது.
சிங்கிள் டீ 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாகவும், காஃபி விலை 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாகவும் விலை உயர்வு. இரண்டு நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. நாளை சென்னையிலும் நாளை மறுநாள் திருவாரூரிலும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்படும் பொருளாதார பாதிப்பை தணிக்க புதிய செயல் திட்டத்தை வகுத்து வருவதாக பொருளாதாரத்துறை செயலாளர் தகவல். உள்நாட்டு தேவையை அதிகரிக்கவும், பாதிப்புக்குள்ளாகும் உற்பத்தி நிறுவனங்களுக்கு சலுகை அளிக்கவும் நடவடிக்கை. பீகாரில் ராகுல் நடத்திய 16 நாள் வாக்காளர் உரிமை யாத்திரை இன்றுடன் நிறைவு. பாட்னாவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்களும் பங்கேற்பு. அமெரிக்காவுக்கு பயணம் செய்யும் இந்தியர்களின் எண்ணிக்கை 25 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தகவல். ஜூன் மாதம் பயணம் செய்த இந்தியர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 8% சரிவு. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 600-ஐ தாண்டியது. குனார் மாகாணத்தில் உள்ள பல்வேறு கிராமங்கள் நிலநடுக்கத்தால் முற்றிலும் அழிந்துவிட்டதாக தகவல். ஹனோய் நகரில் பெட்ரோலில் இயக்கப்படும் ஸ்கூட்டர்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் தடை விதிக்க முடிவு. காற்று மாசுபாடு அதிகரித்துள்ளதை தொடர்ந்து வியட்நாம் அரசு நடவடிக்கை. இந்திய வீரர்களின் நலன் கருதி கார் பந்தயத்தை பிரபலப்படுத்துமாறு அஜித்குமார் வேண்டுகோள். எமோஷனலாகவும் உடல் ரீதியாகவும் கஷ்டப்படும் இந்திய வீரர்களிலிருந்து ஒரு சாம்பியன் உருவாக்க உதவுமாறும் கோரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. இடிமின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவாகக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.